நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒர்க் போயிருந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா, ஃபில்டரோட அவுட்லெட் ஒரே ஒரு மெயின் தான் எடுத்திருந்தாங்க. எனக்கு அந்த மெயினை 2 சப் மெயினாக மாற்றணும், அதுக்காக 2 கேட் வால்வ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபில்டர் செட்டை ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் மேனிஃபோல்ட் ரொம்ப லூஸாக இருந்தது. அதே மாதிரி அதில் கனெக்ட் பண்ணியிருந்த எஃப்டிஐ எல்லாமே பார்த்தீங்கன்னா லீக் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நாங்களும் ஃபார்மர்கிட்ட சொன்னோம். இதெல்லாம் ரீஒர்க் பண்ணிடலாமான்னு கேட்டோம். அவரும் பண்ணிடுங்க, இங்கெல்லாம் ரொம்ப சேரும் சகதியமாக ஆயிடுது, நாங்கள் மோட்டர் எடுத்து விட்டாலே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் ஃபுல்லாக எல்லாத்தையும் கழட்டி எடுத்துகிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா நூல் சுற்றிட்டு அதுக்கப்புறம் எரால்டைட் பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி எல்லாமே டைட் பண்ண ஆரம்பித்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணி முடித்ததும் ஃபில்ட்ரு எடுத்து செட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபில்டரோட இன்லெட்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபில்டரோட அவுட்லெட்டே கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்ம 2 கேட் வால்வ்லேயே வைக்க போகிறோம். தம்பி நான் இதெல்லாம் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அப்பாவும் சரி சொல்லி கொடுத்தாரு. அவனும் அப்பா சொல்கிற மாதிரியே ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்டு இருந்தான். நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒர்க்கை ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணுறோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும். அதாவது நம்மளை கூப்பிட்டாங்க ஏதோ செய்யணும் அப்படின்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னா அந்த ஒர்க் நம்மளுக்கு வேணால் ஓகேவாக இருக்கலாம். அது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்காது.